ஆமா சரி. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாருன்னா, கடவுள்ங்கிறது ஆணு இல்ல பெண்ணு இல்ல, உணரப்பட வேண்டியது, யாரும் பார்த்தது எல்லாம் சொல்லிட்டீங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கத்துல அவன் இவன் சொல்லி கடவுளை ஆணாத்தான் என்ன செய்றீங்க, யூஸ் பண்ணீங்க. கடவுளை கடவுள் வந்தாரு போனாரு சொன்னான் வந்தான்றீங்க. அப்ப இது ஒரு ஆணாதிக்க ஒரு சிந்தனை மாதிரி தெரியுது. அது ஏன் கடவுளை ஆணாவே சித்தரிக்க வேண்டும்? அப்ப ஆணும் பெண்ணு இல்லைன்னா அது எப்படி ஆணா சொல்றீங்க என்பது ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும். நம்ம மொழியில என்ன வார்த்தைகள் இருக்குதோ அதை கொண்டுதான் நம்ம எதையுமே பேச முடியும். நம்ம மொழியில வார்த்தை இல்லைன்னு வைங்க, இல்லாத ஒண்ணுக்கு நம்ம பேச முடியாது. நம்ம மொழியில எதுக்கு வார்த்தை வச்சிருக்கிறோம்? ஆண்களை குறிப்பதற்கு வார்த்தை வச்சிருக்கிறோம். அவன் இவன் வந்தான் போனான் என்று அவன் இவன்கிறதெல்லாம் யாரை குறிக்கும்? ஆம்பளையை குறிக்கிறதுக்கு நம்ம வார்த்தை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பொம்பளையை குறிக்கிறதுக்கு வார்த்தை வச்சிருக்கிறோம். அவள் இவள் வந்தால் போனால் என்று சொல்லி அந்த ஈழ் விகுதியை போட்டு அதை பெண்பாளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இந்த ரெண்டும் இல்லாம அந்த அகரிணை பொருட்கள் இருக்குல்ல, மனிதன் இல்லாதவை, அவற்றை பயன்படுத்துவதற்கு அதுக்கு நம்ம வார்த்தை வச்சிருக்கிறோம். கழுதை வந்ததுன்னு சொல்லுவோம், அதுன்றோம். அந்த அதுங்கிற அந்த விகுதியை போட்டு ஆடு போனது, கழுதை வந்தது, நாய் செத்தது, அந்த அதுங்கிறது சேர்த்துக்கிறோம். போனது வந்ததுன்னு சொல்லி இது மிருகத்துக்கு, மனிதனை தவிர எல்லாத்துக்கும், மரத்துக்கு உட்பட மரம் விழுந்ததுன்னு சொல்லி செய்வோம். மரம் விழுந்தான்னு சொல்ல மாட்டோம், கழுதை செத்தான்னு சொல்ல மாட்டோம். ஆம்பளை கழுதையா இருந்தா கூட கழுதை செத்ததுதான். அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த மூணுல ஒண்ணுதான் இப்ப கடவுளுக்கும் சொல்லியாக வேண்டி இருக்குது. நம்ம பாஷையில மூணு தான் இருக்குது. ஒன்னு மனிதனை தவிர மற்றவற்றை குறிப்பதற்கு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். மனிதர்கள்ல பெண்களுக்கு யூஸ் பண்றதுக்கு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். மனிதர்கள்ல ஆண்களுக்கு யூஸ் பண்றதுக்கு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆணை இல்லாம பெண்ணை இல்லாம சூப்பர் பவரா இருக்கிறவனுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு வார்த்தை நம்ம மொழியில இல்ல, தமிழ் மொழியில இல்ல. இருக்கிறதுல தான் சொல்லணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்படி தள்ளப்படும் பொழுது எதை தேர்ந்தெடுப்பது? கடவுள் சொன்னது, சொன்னது ஆடு மாடா? கடவுளுக்கு போய் சொன்னதுன்றோம்னா ஆடு மாடான்னு கேட்டுருவாங்க. அதை யூஸ் பண்ண முடியல. இந்த ரெண்டுல ஒண்ணுதான் யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டுல ஒண்ணு கடவுள் சொன்னால் என்று சொல்லணும், சொன்னான் என்று சொல்லணும். ரெண்டுல ஒன்னதான் யூஸ் பண்ணணும். ரெண்டுல எதை சொன்னாலும் அடுத்த கேள்வி வரும். சொன்னால் என்று பொம்பளையா சொன்னா அப்ப பொம்பளையான்னு கேட்பீங்க, சொன்னான் என்று அதை சொன்னா ஆம்பளையான்னு கேட்பீங்க. இந்த ரெண்டும் இல்லாம இன்னொரு வார்த்தையை தாங்க அதை சொல்லிடுவோம். எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்க தமிழ் மொழியில நம்ம பாஷையில இல்லாதனால ஏதாவது ஒண்ணுதான் சொல்ல முடியும்னு சொல்லி அன்றைக்கு எழுதுறவன் போனவன்லாம் தமிழ்ல புலவன்லாம் ஆம்பளையா இருந்ததுனால கடவுளை இன்ன போட்டு சொன்னான். எல்லாரும் இன்ன போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சொல்லிக்கிட்டு சேர்த்து சொல்லிக்கிறோம். இன்னும் போட்டதுனால ஆம்பளை இல்ல, சேர்த்து சொல்லிக்கிறோம். இன்னும் போட்டதுனால ஆம்பளை நினைச்சுக்கிறாதீங்க. அவன் ஆம்பளை இல்ல, பொம்பளை இல்ல, மனைவி இல்ல, மக்கள் இல்ல, புருஷன் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிக்கிறோம். அதனால இந்த இன் என்பது நம்முடைய மொழியில அப்படி இல்லாதனால் ஏற்பட்ட நிர்பந்தத்தினால் சொல்லப்படுதே தவிர கடவுள் ஆண் என்பதற்காக சொல்லப்படவில்லை. அதுக்கு வார்த்தை இருந்தால் அதை தான் சொல்ல வேண்டும். கடவுளுக்கு வார்த்தை இல்லை. இது பாயிண்ட். இன்னொரு கேள்வி கேட்டார், என்ன செய்யறது? ரெண்டு கொடுக்க கூடாது ஒரு ஆளுக்கு, அது வேற ஆளு கேட்க சொல்லுங்க. அதே கேள்வி வேற ஆளு கேட்க சொல்லி கொடுங்க. ஒரு கேள்வி ஒரு ஆளுக்கு சொல்லிட்டு இல்லம்மா. என்ன தம்பி அவரே அதை கேட்க சொல்லுங்க. ஒரு குழந்தை என்ன, உங்க பேர் என்னமா? நீங்க மேல மேல பண்ணாங்களே, ஜியாவுல்லான்னு ஒரு குழந்தை இங்க வந்திருக்குது. அந்த மேடைக்கு போ காட்டும், அந்த கேமரால காட்டுப்பா அந்த பையன். நீங்க இப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துறீங்களா? அந்த கொஞ்சம் வழி விட்டு தம்பியை பாத்துக்கிறங்க. இந்த பையனுக்கு சொந்தக்காரங்க யாரும் உரிய வர கூட்டிட்டு போங்க. இப்ப வந்துருவாங்க, டிவில காட்டியாச்சு, வந்துருவாங்க. சரி. என் பேர் காஞ்சனா, நான் செட்டிவாசல் இருக்கிறேன். என் பேர் காஞ்சனா, நான் செட்டிவாசல் இருக்கிறேன். நான் ஒரு இஸ்லாத்து ஒருத்தரை விரும்பி கல்யாணம் முடிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு. ஆனா இன்ன வரைக்கும் அவர் என்ற உங்களோட மதத்துல என்னை சேர்த்துல. பிள்ளைங்க 2 இருக்கு. அதை பிள்ளைகளை மட்டும் அவங்க மதத்துல சேர்த்திட்டாரு, என்னையும் சேர்த்த மாட்டேங்கிறாரு. ஏன்னு கேட்டா சேர்த்துறேன்னு சொல்றத தவிர சேர்த்துல. எனக்கு பிள்ளைங்க 2 இருக்கு. நாளைக்கு இஸ்லாத்து மூலியமா வளர்த்தணும் ஒரு எனக்கு தனிப்பட்ட ஒரு ஆசை.
அந்த பிள்ளைங்க இஸ்லாத்து மூலியமா வளர்த்து அந்த பிள்ளைங்க இஸ்லாத்து இதுக்கே நான் இது பண்ணணும். நானும் இஸ்லாத்துல சேர்ந்தா தான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இது செஞ்சு கொடுக்க முடியும். ஏன்னா வந்து நான் இந்த இருக்கிற எனக்கு எதுவும் தெரியாது இஸ்லாத்தை பத்தி. நான் இஸ்லாத்தை சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது இப்படி தொழுவணும் அப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கொள்ள அவரை நிறைய தரக்க கேட்டிருக்கேன். ஆனா அவர் சொல்றாரு நீ இப்படி இரு, கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்கிறாரு. எனக்கு இப்படி இருக்க விருப்பம் இல்ல. எனக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு. ஆனா அவர் சொல்றாரு நீ இப்படியே இருந்துக்கண்டாரு. எனக்கு அப்படி இருக்க விருப்பம் இல்ல. அவர் இங்க வர்றாரோ வள்ளி எனக்கு ஊருக்கு போய்க்கிறாரு. அதனால நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். நீங்க இஸ்லாத்துல இந்து வந்து மாறின ஒரு சட்டம் இல்ல, சேர்த்துலாம். ஆனா அவர் ஒரு அந்த மனசாட்சி எடுக்கிறது இல்ல. கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு, சேர்த்துலாங்க ஒரு அக்கறையும் கிடையாது. பிள்ளைகளை மட்டும் சேர்த்திட்டாரு. பிள்ளை பேர் ஆயிஷா பேகன் வச்சுக்கிறாரு, பையன் பேர் அப்துல் ஹக்கீம் வச்சுக்கிறாரு. ஏன்னா நீ இப்படியே இருந்துக்கோங்கிறாரு. எனக்கு இப்படி இருக்கு விருப்பம் இல்ல. நாளைக்கு அந்த பிள்ளை எதிர்காலம் நல்லா இருக்கணும், அந்த பிள்ளைகளை நல்லாவே சேர்த்துக்கணும். அதனால எதிர்காலத்து வர தனிப்பட்ட பிரச்சனை சொன்னாங்க. இது வந்து என்னோட பிரச்சனை. நான் இஸ்லாத்துல சேர்ந்து கடைசி வரைக்கும் உயிருக்கு வரைக்கும் இஸ்லாத் மூலியமே மௌத்தாண்டு ஒரு ஆசை. ஆனா என் பிள்ளைகளை அதே மாதிரி வளர்த்தணும். இதுக்கு நீங்க தான் கேள்வி சொல்லணும். அவன் இன்னைக்கு சொல்றது நாளைக்கு எங்காவது அவர் கேட்டாலும் அவருக்கு ஒரு அக்கறை வரும், வெறி வரும். நம்மளை வந்து ஒரு இந்து பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்குது, போய் சபையிலேயே சொல்லி இருக்குது. ஆனா அந்த பிள்ளையை நம்ம முஸ்லீம்ல சேர்த்துன்னு ஒரு வெறி வந்து உடனே நீ கூட்டிட்டு போய் தர்காக்கு சேர்த்தணும். இது வந்து கண்டுபிடிக்க முடியாம இல்ல, போய் சீக்கிரம் பழகிக்கலாம். ஆனா அவர் நினைக்கிறார் இது வந்து உனக்கு பழக முடியாது, தப்பான இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். ஆனா இத முயற்சி பண்ணா முடியும். என்னால இஸ்லாத்துல சேர்ந்து அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியும். இஸ்லாத் மாதிரி நான் இருக்கும்னு ஆசைப்படுறேன். இல்ல என்ன மேரேஜ் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிட்டாரா? என்னங்க சட்டப்பூர்வமான மேரேஜ் ஆக்கியிருக்காரா? ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கோயில வச்சு. உங்களுக்கு ரெக்கார்டு இருக்கா? பள்ளிவாசல் இல்ல, எங்க மதப்படிதான் கல்யாணம் முடிச்சாரு. சட்டப்படி ரெக்கார்டு ஏதாவது இருக்கா? இருக்கு, எல்லாம் இருக்கு. என்னடா அதுல ஏமாந்துட கூடாது, கவனமா இருந்துக்கணும். அதெல்லாம் வேக்கமா வாங்கி வச்சிருக்கேன். நான் இஸ்லாத்தை மட்டும் தான் சேர்த்த மாட்டேங்கிறார். சரி சரி. அதாவது இஸ்லாத்துல வந்து யாரும் யாரையும் சேர்க்கறதுக்கு இது வந்து யாருக்கு உடமையான பொருள் கிடையாது. இப்ப நானோ அவரோ ஒரு புருஷனோ யாருமே சேர்க்க முடியாது. யாருக்கெல்லாம் விரும்புதோ அவர்களெல்லாம் அவர்களாவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இஸ்லாத்துல சேர்வதற்கு சடங்கோ சேர்க்கிறதுக்கு ஒரு சபையோ அதுக்கு ஒரு உலகளாவிய ஒரு தலைமையோ அதெல்லாம் கிடையாது. இந்த கொள்கை நல்ல கொள்கைன்னு தெரியுதா? யாரெல்லாம் அதை மனசுல ஏற்றுக்கொள்கிறாரோ அவரெல்லாம் அவரா முஸ்லீம் ஆகிக்கிறார். அவ்வளவுதானே தவிர இஸ்லாத்துல சேர்க்கிறதுக்கு எந்த விதமான சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது. அவ்வளவுதான் அதுக்கு சொல்ல வேண்டியது. அவரையும் உங்களை சேர்க்க நீங்களா விரும்பி ஏற்றுக்கொண்டு போயிடலாமே. இது யாரையும் சேர்க்க வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுக்கு விருப்பம்னு தெரிஞ்சா இது நல்ல கொள்கையா இருக்குதுன்னு சொல்லி நீங்களா தொழலாம், நீங்க நோன்பு வைக்கலாம், நீங்கள் இஸ்லாமிய பண்பாடு பழக்க வழக்கங்களை வாழ்க்கையில கடைபிடிக்கலாம். அது ஈஸியா செஞ்சு போயிடலாம். வணக்கம் சார், என் பேர் வனிதாங்க. முஸ்லிம் பெண்களுடைய சார்பா நான் ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேங்க. இப்போ சொல்லுங்க. ஜென்ஸ் வந்து எப்ப வேணா மேரேஜ் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஆனா லேடிஸ் அப்படி இல்ல, அவங்க முறைப்படி தலாக்குன்னு ஒரு முறை இருக்குங்களாமா, அது பண்ண பிறகுதான் அவங்க மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதனால வந்து இந்த பெண்களுக்கு வந்து ஒரு ஈக்குவல் கொடுத்திருக்கீங்களா? இல்ல பெண்கள் மறுமணம் செய்யறதா? மறுமணம் செய்யறது கேக்குறீங்களோ? ஆமா. இல்ல சார், செகண்ட் மேரேஜுக்கா? ஜென்ஸ் வந்து எப்ப வேணா மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா அவங்க விருப்பப்பட்ட போது, அது வந்து அனுமதி வாங்குறது இல்ல அவங்க. ஆனா லேடிஸ் அப்படி இல்லைங்களாமா, கட்டாயம் அவங்க தலாக்குங்கிறது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மேரேஜ் பண்ணணும். இன்னொரு மேரேஜ் பண்றதுக்கு? ஆமாங்க. அவங்க கேக்குறது நல்லா. ஜென்ஸ் வந்து அவன் எத்தனை வேணாலும் பண்ணிக்கிறானே, 4ன்னா என்கிட்ட கேட்டா பண்றான் பண்ணிக்கிறானே, நாங்க ஏன் பண்ணக்கூடாது? அதான் அவ்வளவுதான். இல்ல நல்ல கேள்விதான், கேள்வி சூப்பர் கேள்வி. பெண்கள் கோஷான்னு சொல்லி உள்ள வச்சிடுறீங்க, அவங்களை வெளியிலேயே அனுப்புறது இல்ல. இப்ப எவ்வளவோ சொசைட்டிக்கு வந்து பெண்கள் நல்லா முன்னேறணும்னு ஒரு இது இருக்குல்லங்க, அதனால இந்த ஒரு கொஸ்டின் கேக்குறேங்க. இன்னும் ஒரு சந்தேகம் சார். சந்தேகம். இப்ப ஹஜ் பயணம் போறீங்கல்ல, ஹஜ் பயணம் போறீங்க, அங்க வந்து ஒரு எல்லை, குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தானுடைய எல்லை இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அங்க இருந்து இங்க ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து இங்க ஹெல்ப் பண்றது இல்லையாமா. அவங்க மட்டும்தான் முஸ்லீம், நாங்க பாரம்பரிய முஸ்லீம், பாகிஸ்தான் அப்படி சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து இடையில வந்த முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மைங்களா? இது பாகிஸ்தான்ல சொல்றாங்களாமா? பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க மட்டும்தான் நாங்க பாரம்பரியமா வர முஸ்லிம்ஸ், இவங்க வந்து இடையில வர முஸ்லிம்ஸ். இங்க வந்து ஹஜ் பயணத்துல ஏதோ அப்படி இல்லைங்க. இப்ப எவ்வளவு பேர் போயிருக்காங்க? 90 லட்சம் பேர் போயிருக்காங்க. அங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் அவங்க வந்து ஹெல்ப் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது சந்தேகம் மட்டும்தான். சரி, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப மேரேஜ் பண்றாங்க இல்லையா, ஒரு ஆண் வந்து ஒரு மனைவியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னொரு மேரேஜ் பண்ணும் பொழுது மனைவிட்ட கேட்கறது இல்ல, அவனா பண்ணிட்டு போயிடுறான். ஒரு மனைவி அதே மாதிரி இன்னொரு மேரேஜ் பண்ண விரும்புறான்னு வைங்க,
இந்த புருஷன் இருக்கும் பொழுது அதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. அது விவாகரத்து பண்ணிட்டு இந்த புருஷனுடைய உறவை ரத்து பண்ணிட்டு தான் அது அவ இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுங்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கறத கேட்கறாங்க. இதுல 2-3 விஷயம் அதுல அடங்கி இருக்குதுங்க. முதலாவது, ஒரு பெண்